12th மார்க் எடுக்கிறியோ இல்லையோ, நீட்ல மார்க் எடுத்தாதான் உள்ள வர முடியும். வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட் டாக்டர் ஆக்சுவலா? 2007-8 அந்த பீரியட்ல வந்து என் கூட படிச்சு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சுமே நிறைய பேர் எம்பிபிஎஸ் போகாம இன்ஜினியரிங் போனாங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போனாங்க. என்னால இங்க அஃபோர்ட் பண்ண முடியாது செல்ஃப் ஃபைனான்சிங், சோ அதனால நான் வெளியில போய் படிக்கிறேன் அப்படிங்கிறது தான். நாங்க 2012 எம்பிபிஎஸ் முடிக்கிறோம். முடிச்சோன்னே அங்கேயே இன்டர்ன்ஷிப் வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அலாட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த எஃப்எம்ஜி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் அவங்க வந்து எம்சிஏ ரெகக்னைஸ் காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் அவங்க பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. அப்ப 2012 நான் ஹவுஸ் சர்ஜன் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா அவ்வளவு பேர் வராங்க. ரஷ்யால இருந்து வராங்க, சைனால இருந்து வராங்க. அவங்க எல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி நீங்க அங்க செலவு பண்ணி படிச்சீங்க, இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது, ஆக்சுவலா அவங்க டாக்டர் வந்து சொன்னா எஃப்எம்சிக்காக ப்ரிப்பரேஷன்ல தான் படிக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக்சுவலா எஃப்எம்ஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்றது தான் அவங்க கத்துக்கிறாங்க. So what is your thought? இல்ல டெஃபினெட்லி நாட் a great choice sir. பேரண்ட் வந்து ஒரு பிரைன் வாஷ் பண்ணி வெறும் 3 லட்சம் 4 லட்சம் தான் பர் ஃபீஸ் அப்படின்னு நிறைய பேரண்ட் போறாங்க. அதுல இன்னொரு 2-3 டாக்டர்ஸ் ஷேர் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் சொல்றேன் சார். ஸ்டடி அப்ராட் ஆஸ்பைரண்ட்டுக்கு நிறைய நம்ம வெளிநாட்டுல இருந்தா நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். நிறைய கொஸ்டின் கேட்கறது, சார் மெடிசனை பத்தி கொஞ்சம் நிறைய டீடைல்டா சொல்லுங்க, இங்க எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா நிறைய பேர் வெளியிலாம் போறாங்க, அதோட இன்புட் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. நம்மளோட இன்னைக்கு டாக்டர் பிரகாஷ் இணைஞ்சிருக்காங்க மன்னார்குடியில இருந்து. அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன், தேங்க்ஸ் ஃபார் டைம். ஆக்சுவலா டாக்டர் பிரகாஷ் வந்து எம்பிபிஎஸ் எம்டி, so that we cannot find a better person than him actually, because அவரோட நிறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன், இன்க்ளூடிங் ஒரு மேகி பாக்கெட் இந்தியாவிலையும் மலேசியாலையும் எடுத்து ஒரு வீடியோ ரொம்ப நல்லா ஒரு 1 மினிட்ல ஒரு கருத்தை எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். ஆக்சுவலா தேங்க்ஸ் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் மெசேஜ் டாக்டர். ஆக்சுவலா இட் இஸ் நீட் ஆஃப் த அவர். ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. ஆக்சுவலா உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருங்களேன். பேசிக்கலி செட்டில்டு இன் மன்னார்குடி சார். ஸ்கூல் பண்ணதெல்லாம் கோயம்புத்தூர்ல, அதுக்கப்புறம் 6th இருந்து 10th வரைக்கும் பெரம்பலூர்ல படித்தேன். +1 +2 தஞ்சாவூர், அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் எம்டி ரெண்டுமே தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தான். இப்போ மன்னார்குடியில் ஐ ஹாவ் மை ஓன் கிளினிக். கவர்மெண்ட் செட்டப்ல ஒர்க் பண்ணல, ஃபுல் டைம் பிரைவேட் ப்ராக்டிஷனர். அப்பார்ட் ஃப்ரம் எம்டி ஐ ஹவ் கம்ப்ளீட் சம் டிப்ளமா கோர்சஸ் இன் டயபெட்டிஸ், ஃபெலோஷிப் கோர்சஸ் இன் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ், அப்புறம் ஃபெலோஷிப் கோர்ஸ் இன் பிரைமரி கேர் பீடியாட்ரிக்ஸ். ஸோ அஸ் அ ஹோல் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனராக பண்ணிட்டு இருக்கேன், அலாங் வித் டயபெட்டிஸ் அண்ட் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் அஸ் மை ஸ்பெஷாலிட்டி. சூப்பர். ஜென்ரலா டாக்டர்னாலே கொஞ்சம் கேட்கறதுக்கு, அதாவது பேஷண்ட் வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு பயப்படுவாங்க, இல்ல தயங்குவாங்க. உங்களோட ரீல்லாம் பார்த்தேன், ரொம்ப ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட் டாக்டர்? பேசிக் கேரக்டர் சார். அது நான் வீட்ல எப்படி இருக்கணும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இப்ப யங்கர் ஜெனரேஷன் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே அப்படிதான் சார் இருக்காங்க. மேபி சீனியர் டாக்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்கலாம் முன்னாடி. இப்ப லேட்டஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியா, பேஷண்ட்ஸ் என்னென்ன டவுட்ஸ் கேட்கறாங்களோ எல்லாத்தையுமே நம்ம டைம் எடுத்து எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லா டாக்டர் உள்ள ட்ரெண்ட் அப்படிதான் சார் இருக்கு. ஸோ யங்கர் டாக்டர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். அமேசிங் டாக்டர். நம்ம வில் கெட் இன்டு தி வார் ஜோன். ஆக்சுவலா ஓகே, எம்பிபிஎஸ் ஓகே பலரோட கனவு இன்னைக்கு. ஓகே, அதாவது வந்து என் பையனை டாக்டர் ஆக்கிடணும் அப்படிங்கிறது பல பேரண்டோட கனவு. சில்ட்ரனோட கனவா இல்லையாங்கிறது அடுத்த ஒரு பெரிய டிபேட்டு. பட் பல பேரண்டோட கனவா இருக்கு. அதுவும் இன்னைக்கு நீட் எக்ஸாம்ல, நீ 12th மார்க் எடுக்கிறியோ இல்லையோ, நீட்ல மார்க் எடுத்தாதான் உள்ள வர முடியும். அண்ட் லாஸ்ட் இயரோட கட் ஆஃப்லாம், அதாவது ஓசியில 650 எடுத்திருந்தாலே உள்ள போக முடியாதுங்கிற சுச்சுவேஷன்ல இருந்தது. ஆக்சுவலா ஓகே, சோ இந்த காம்படிஷன் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இட் இஸ் a healthy காம்படிஷன். அதாவது ரியலாவே உனக்கு ஸ்கில் இருந்தா நீ உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெல்தி காம்படிஷன். வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட் டாக்டர்? ஆக்சுவலா ஆமா சார். இந்த எம்பிபிஎஸ்க்கு அப்படிங்கிறதுக்கான கிரேஸ் வந்து இன்னும் குறையவே இல்ல. நான் 2007ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணேன். அந்த டைம்ல வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைஃப் செட்டில் ஆகறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா அப்ப ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்கலாம் 3rd இயர்லயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறாங்க. எம்பிபிஎஸ் முடிக்கணும், அப்புறம் எம்டி முடிக்கணும் அப்படிங்கிறப்ப 2007-8 அந்த பீரியட்ல வந்து என் கூட படிச்சு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சுமே நிறைய பேர் எம்பிபிஎஸ் போகாம இன்ஜினியரிங் போனாங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போனாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து எம்பிபிஎஸ் கொஞ்சம் டவுன்ஃபாலா தான் இருந்துச்சு. எம்பிபிஎஸ் கிடைச்சுமே எம்பிபிஎஸ் கிடைக்காம இன்ஜினியரிங் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்ப திரும்ப எம்பிபிஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு.
ஓகே, தட்ஸ் குட், தட்ஸ் குட். ஒரு விதத்துல ஐ மீன் லைக் இட் இஸ் ஆல்சோ எ குட் ஆக்சுவலா, ஸோ தட் வி கெட் அ குவாலிட்டி டாக்டர் காம்படிஷன் இருக்கும்போது ஆக்சுவலா. பட் அதர் வே அரவுண்ட் அதோட ஐ மீன் லைக் இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓகே கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கல, செல்ஃப் ஃபைனான்சிங் அஃபோர்டபிலிட்டி இஸ் பிகமிங் எ கொஸ்டின். இன்னைக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்கோட ஃபீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 lakhs to 15 lakhs. யூனிவர்சிட்டியா இருந்ததுன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி அன்டில் 25 lakhs வரைக்கும் ஐ மீன் ஃபீஸ் மட்டும், அப்பார்ட் ஃப்ரம் த டொனேஷன் ஆக்சுவலா. ஸோ அஃபோர்டபிலிட்டி இஸ் பிகமிங் எ கொஸ்டின். எவ்வளவு பேரால அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதை பயன்படுத்தி நிறைய வந்து ஐ மீன் லைக் கண்ட்ரீஸ் லைக் ஜார்ஜியா, கண்ட்ரீஸ் லைக் சைனா, பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, உக்ரைன் இங்கெல்லாம் போய் படிக்கிறாங்க. வாட் இஸ் பிகாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் திங் இஸ், என்னால இங்க அஃபோர்ட் பண்ண முடியாது செல்ஃப் ஃபைனான்சிங், கவர்மெண்ட் காலேஜ் என்னோட மார்க் கிடைக்கல, ஸோ அதனால நான் வெளியில போய் படிக்கிறேன் அப்படிங்கிறது தான். வாட் இஸ் ஐ மீன் லைக் தேர் இஸ் லாட் ஆஃப் we all know that like lot of input is coming. So what is your thought on that, doctor? 2012ல தான் எனக்கு இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதே தெரிஞ்சுச்சு சார். ஏன்னா நாங்க 2012ல எம்பிபிஎஸ் முடிக்கிறோம். முடிச்சோனே அங்கேயே இன்டர்ன்ஷிப் வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அலாட் பண்ணிருவாங்க. கவர்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ் பண்றவங்களுக்கு அங்கேயே இன்டர்ன்ஷிப் அலாட் பண்ணுவாங்க. ஆனா இந்த எஃப்எம்ஜி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் அவங்க வந்து வெளிநாட்டுல முடிச்சிட்டு வந்து இங்க எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ணணும் இன் கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ் இல்ல, ரெகக்னைஸ்ட் காலேஜ், எம்சிஐ ரெகக்னைஸ்ட் காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் அவங்க பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. அப்ப 2012ல நான் ஹவுஸ் சர்ஜன் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா அவ்வளவு பேர் வராங்க. ரஷ்யால இருந்து வராங்க, சைனால இருந்து வராங்க. அவங்க எல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி நீங்க அங்க செலவு பண்ணி படிச்சீங்க, இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது, மெயின் ரீசன் அவங்க சொல்றது வந்து அஃபோர்டபிலிட்டி தான். நீங்க சொன்ன மாரி இந்தியால உள்ள காலேஜஸ்க்கும் ஃபாரின் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் உள்ள காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 50% வந்து குறைச்சலா இருந்துச்சு. அப்ப வந்து நீட்டும் கிடையாது. சோ டொனேஷன் குடுத்து தான் எம்பிபிஎஸ்ல சேரணும். கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கல அப்படின்னா டொனேஷன் குடுத்து தான் சேர்ற மாரி இருக்கும். அதுல ஆல்மோஸ்ட் 50% தான் அங்க இருக்கு அப்படின்னோன அவங்க போய் படிக்கிறாங்க. அதுல சைனால பாத்தீங்கன்னா, முதல் வருஷம் வந்து எதுவுமே கிடையாது. ஒன்லி சைனீஸ் லாங்குவேஜ் மட்டும் தான் அவங்க கத்துக்கிறாங்க. 1 இயர் ஃபுல்லாவே உட்கார்ந்து லாங்குவேஜ் மட்டும் தான், சைனா லாங்குவேஜ் மட்டும் தான் அவங்க கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட கோர்ஸே ஆரம்பிக்குது. நம்ம புக் பார்த்தோம்னா எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல படிப்போம். அவங்களுக்கு வந்து புக்ஸ் எல்லாம் குடுக்குறது இல்ல. எல்லாமே பிரிண்ட் அவுட்ஸ் தான். பிரிண்ட் அவுட் ஃபார்மேட்லயும் இப்ப லேட்டஸ்ட்டா வந்து மொபைல் பிடிஎஃப்லாம் வந்துருச்சு. அப்ப எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் மட்டும் தான் எடுத்து குடுப்பாங்க. ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான். ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் அவங்களுக்கு கிடையாது. தே ஆர் நாட் அலோவ்ட் டூ டச் த பேஷண்ட். அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் சார். நம்ம கவர்மெண்ட் காலேஜ்ன்னு இல்ல. இந்தியால படிக்கிறதுக்கும், அப்ராட்ல படிக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமே, பேஷண்ட் வந்து அவங்க டச் பண்றதுக்கு அலோவ்ட் கிடையாது. ஒரு டிஸ்டன்ஸ்ல மெயின்டெயின் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஒரு அப்சர்வர்ஷிப் தான் அவங்க பண்றாங்களே தவிர, டச் பண்ணியே பார்க்க முடியாது. So அது ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அங்க முடிச்சுட்டு இந்தியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள எல்லா புக்ஸையும் எடுத்து பார்க்குறாங்க. சோ அனாட்டமினா இந்தந்த புக்ஸ் இருக்கு, பிசியாலஜினா இந்த புக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம கிளியர் பண்றதுக்கே அவங்களுக்கு 2, 3 வருஷம் ஆயிடுது. அப்ப இப்ப இருக்கிற மாரி இப்ப ஆன்லைன் கோச்சிங் சென்டர்ஸ்லாம் கிடையாது. இப்ப நெறைய வந்துருச்சு. சோ இப்ப கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்றாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 5 இயர்ஸ் கழிச்சு தான் கிளியர் பண்ணாரு. எஃப்எம்ஜி அங்க ரஷ்யால முடிச்சுட்டு இங்க வந்து 5 இயர்ஸ் கழிச்சு தான் கிளியர் பண்ணாரு. டெல்லில 5 இயர்ஸ் ஸ்டே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிட்டு, இன்டர்ன்ஷிப் வந்து எங்க கூட பண்ணாரு. சோ அது வந்து ரொம்ப கஷ்டமா பேரண்ட்ஸ்க்கும் அவ்வளவு அவேர்னஸ் கிடையாது. சோ அங்க முடிச்சுட்டு டைரக்ட்டா இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க போய் சேர்ந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இன்டர்ன்ஷிப் 1 இயர் பண்ணணும். அப்புறம் தான் நமக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கிடைக்கும். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு தான் நம்ம பேஷண்ட்ஸ பார்க்க முடியும். கரெக்ட். அது வந்து ஜெனரல் அதர் தாட் இஸ் நாட் ஈவன் ஒரு 30-40% ஆஃப் த சிலபஸ் நம்ம நம்ம எம்பிபிஎஸ் பண்றவங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வெறும் ஒரு ஐ மீன் புக் சப்ஸ்கிரைப்டு புக்கே கிடையாது, வெறும் பேப்பரை கொடுத்துட்றாங்க, வெறும் மேண்ட்ரீனை 1 இயர் கத்துக்கிறாங்க, ஐ மீன் லைக் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேரண்ட்ஸ் ஆக்சுவலா. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் இட் சச் டீடைல்ஸ் ஆக்சுவலா. ஓகே, இப்போ வந்து பேஷண்ட்டையே வந்து அவங்க டச்சே பண்ண மாட்டாங்க அப்படின்னா புக்கை வச்சுக்கிட்டு ஐ மீன் இப்போ இன்னைக்கு we are all talking about everything is on practical. ஈவன் ஒரு வெப்சைட்டை பண்ணணும்னா சொல்லி கொடுக்கறதோட வெப்சைட்டை பண்ண சொல்லு அப்படிங்கறதுல போயிடுச்சு ஆக்சுவலா. பீயிங் அ டாக்டர் எந்த அளவுக்கு அது ஐ மீன் ரியலாவே இம்பாக்ட் இருக்குமா டாக்டர்? வாட் யூ ஃபீல் ஆக்சுவலா? அது இம்பாக்ட் கம்மி தான் சார். அவங்க நாலேட்ஜ் அங்க கெயின் பண்ணிக்கிற நாலேட்ஜ விட, அதுக்கப்புறம் அவங்க அந்த எஃப்எம்ஜி பிரிப்பேர் பண்றப்ப தான் அவங்க கத்துக்குறாங்க. அந்த 2 வருஷம், 3 வருஷத்துல தான் அவங்க கத்துக்குறாங்க. தியரிட்டிக்கல் நாலேட்ஜ் அப்பதான் அவங்க நல்லாவே ஸ்ட்ராங்கா கெயின் பண்றாங்க. டியூரிங் தேர் எஃப்எம்ஜி பிரிப்பரேஷன். அதுக்கப்புறம் அந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் கவர்ன்மென்ட் காலேஜ்ல தஞ்சாவூர் மெடிக்கல்ல இந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப்ல தான் அவங்க எல்லாத்தையுமே கத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பிஜி எக்ஸாம் முடிச்சு எம்டி, எம்எஸ்லாம் பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. ரஷ்யால போய் யூஜி பண்ணிட்டு வந்து
இப்ப ஜெனரல் சர்ஜனா இருக்கிறவங்க, ஜெனரல் மெடிசின் முடிச்சவங்க, அதுக்கப்புறம் கார்டியாலஜி முடிச்சவங்கலாம் இருக்காங்க. சோ உங்களுக்கு அங்க பேசிக் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தாலும், அதுக்கப்புறம் அவங்களோட இண்டிவிஜுவல் திறமைகள யூஸ் பண்ணி அவங்க கத்துக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க டாக்டர் வந்து சொன்னா எஃப்எம்சிக்காக பிரிப்பரேஷன்ல தான் படிக்கிறாங்க ஆமாங்க. அப்படிங்கிறத அது உண்ம. ரொம்ப அழகா அதுதான் சொன்னீங்க ஆக்சுவலா. எஃப்எம்ஜி ப்ரிப்பேர் கரெக்ட். பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்றத தான் அவங்க கத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் யுவர் தாட்? ஓகே, இது மாதிரி ஸ்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு அட்வைஸா சொல்லணுமா? பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல இட் இஸ் நாட் அ கிரேட் சாய்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆக்சுவலா? டெஃபினெட்லி நாட் அ கிரேட் சாய்ஸ் சார். எனக்கு நெறைய கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. எஃப்எம்ஜி கிராஜுவேட்ஸோட நெறைய கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மோர் தென் 50, 60 டாக்டர்ஸ் அது மாரி கான்டாக்ட்ல இருக்காங்க என் கூட. அவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய மன வருத்தம், டிப்ரஷனுக்குலாம் ஆளாயிடுறாங்க. அதுவும் அந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கும்போது வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அதுக்கு வேற ஏதாவது நல்ல கோர்ஸ் படிச்சுட்டு போயிருக்கலாமே. இன்ஜினியரிங் படிச்சிருந்தா உடனே வேலை கிடைச்சிருக்கும். இப்ப அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணாம பேஷண்ட்டயும் பார்க்க முடியாது. டியூட்டி டாக்டராவும் வொர்க் பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. சோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்த உண்டாக்குது. ஆனா யாருமே இத பத்தி வெளியில பேசல. யாருக்குமே அவ்வளவா இத பத்தி தெரியாது. வெளிநாட்ல போய் முடிச்சுட்டு வந்தோனே ஸ்ட்ரெய்ட்டா பிராக்டிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நெனைச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட்டே அதான். ரொம்ப அருமையா சொன்னீங்க டாக்டர். ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஐ மீன் கண்ட்ரி சொல்ல விரும்பல. ஒரு ஸ்டூடெண்ட் இது மாதிரி நம்ம சொன்ன ஒரு கண்ட்ரில ஒரு கண்ட்ரி முடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் எஃப்எம்சிஜி எழுதி கிளியர் பண்ண முடியல அவங்களால. தென் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் மாஸ்டர்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டாங்க சொல்லலாம். ஸோ பிகாஸ் இவங்க இங்கேயே கிளியர் பண்ண முடியலன்னா அங்க போய் யூஎஸ்எஸ்டபிள்யூ ஆர் ஐ மீன் லைக் அதர் எக்ஸாம்ஸ் இன்னும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது பல பேரோட தாட்டும் கூட ஆக்சுவலா. ஓகே, குட். தேங்க்ஸ் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் மெசேஜ் ஆக்சுவலா. பிகாஸ் நிறைய பேரண்ட் வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வெறும் 3 லட்சம் 4 லட்சம் தான் பர் ஃபீஸ், உங்களோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஒன்லி $200 லைக் லெஸ் தேன் 20,000 தான் அப்படின்னு நிறைய பேரண்ட் போறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருந்து அனுப்புறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான் ஆக்சுவலா. ஓகே, பிகாஸ் அதுல நான் ரீசெண்டா ஒரு யா ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அதுல இன்னொரு 2, 3 டாக்டர்ஸ் ஷேர் பண்ண இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் சொல்றேன் சார். அதுல ஒரு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா பழகிருவாங்க. நல்லா க்ளோஸா பழகிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கே அங்க ஆள் இருக்காது. அப்படிங்கும்போது நம்மள்ட்ட நல்லா பேசி பழகிருவாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருவாங்க ஓப்பனா. அதுல ஒரு டாக்டர் வந்து சிடி ஷாப்ல வந்து பார்ட் டைமா வொர்க் பண்ணியிருக்காரு. அங்க ரஷ்யால படிச்சுட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு பாக்கெட் மனிக்காக சிடி விக்கிற அப்பல்லாம் சிடி, டிவிடிஸ் தானே ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஒரு சிடி ஷாப்ல பார்ட் டைமா வொர்க் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தரு நைட் டியூட்டி வந்து ஹோட்டல்ல சர்வரா வொர்க் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ண விஷயங்கள். 2 பேருமே ரஷ்யன் கிராஜுவேட்ஸ். இப்ப 2 பேருமே நல்லா நல்ல 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 பொசிஷன்ல இருக்காங்க. ஒருத்தர் வந்து பீடியாட்ரிஷியனா இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு டிசிஹெச் முடிச்சுட்டு பீடியாட்ரிஷியனா இருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஜெனரல் சர்ஜனா இருக்காரு. சோ 2 இப்பயுமே நல்ல கான்டாக்ட்ல இருக்காங்க. ஆனா அவங்க சொன்னது வந்து எனக்கு அப்ப ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்கான விஷயமா இருந்துச்சு. பண்றதெல்லாம் வந்து தரக்குறைவுன்னு நான் சொல்லல. எம்பிபிஎஸ் படிக்கணும்னு போயிட்டு, அதோட சேர்ந்து பார்ட் டைமா ஒரு சிடி ஷாப்ல வொர்க் பண்ற மாரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஹோட்டல்ல சர்வரா வொர்க் பண்ற மாரி நிலைமை வந்துருச்சு அப்படிங்கும்போது, அது கொஞ்சம் ஒரு ஆனா அவங்க அப்பா, அம்மாக்கெல்லாம் அது தெரியாது. அவங்களுக்கு தெரியாம இவங்களாவே இவங்களோட பாக்கெட் மனிக்காக செஞ்சிருக்காங்க. வீட்ல பணம் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துக்காக. இதெல்லாம் வந்து வெளியில யாருக்கும் தெரியாத விஷயங்கள். இந்த எஃப்எம்ஜிக்கு பின்னாடி உள்ள இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அதுல இன்னொருத்தர் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொன்னாரு. ரஷ்யால இருந்து அ ஸ்டாலின்கிராட், வோல்காகிராட் அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கியமான பிளேஸஸ் இருக்கு. அங்க தான் இந்த யுனிவர்சிட்டீஸ்லாம் இருக்கும் ரஷ்யால. ஸ்டாலின்கிராட்லருந்து வோல்காகிராட் போகும்போது, ஜெர்மனி டீ ஷர்ட் போட்டுட்டு அவர் போயிருந்திருக்காரு. ட்ரெயின்ல போம்போது. அப்ப ட்ரெயின்ல ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்க ஒருத்தர் வந்து கன் எடுத்து நீட்டிட்டாராம். "இந்த ஜெர்மன் டீ ஷர்ட்ட கழட்டுனேன்னா உன்ன சுட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரஷ்யாவுக்கும், ஜெர்மனிக்கும் கிளாஷ் இருக்கு அப்படிங்கிறது இன்னமும் அவங்களோட மனசுல வந்து இதாவே இருக்கு. உடனே அவர் வந்து சட்டைய கழட்டிட்டு வெறும் பனியனோட நான் போனேன். ஸ்டாலின்கிராட்லருந்து வோல்காகிராட் வரைக்கும் அவ்வளோ குளிர்ல நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாரு. இல்லன்னா சுட்டுருவாங்க நீ கழட்டிரு அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து வெளிய தெரியாத விஷயங்கள். அவ்ளோ கஷ்டப்பட்டு தான் அவங்க படிச்சு வராங்க.